ஹலோ மக்களே, வெல்கம் டு நிசி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய நிசி விலாக்ஸை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாங்கள் ஜிலேபி மீன் வாங்கியிருந்தோம். அந்த ஜிலேபி மீன் வந்து மீன் விற்கிறவங்க கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அதில் கொஞ்சம் செதில்கள்லாம் இருக்கும். அது இந்த மாதிரி கோகோனட் ஸ்க்ரேப்பரில் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா மீன் குழம்புக்கான ப்ராசஸை பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கோம். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டை தோல் நீக்கிட்டு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குக்கிங் பர்பஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 தக்காளி, அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் மீன் குழம்புக்காக. இப்போது மீனில் உப்பு போட்டு இந்த மாதிரி பருப்பு சட்டி, நம்ம வீட்டில் கீரை கடையிற பருப்பு சட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த மாதிரி உள்ளே கல் கொட்டி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம கல் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தோன்னா மீனில் வந்து அந்த உப்போட சாரம் வந்து நல்லா இறங்கும். மீனும் நல்லா க்ளீனாகி வரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்காக 3 தக்காளி, கொஞ்சமாக பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கடையில் இப்போ வாங்கி வச்சுருந்தாங்க, தட்டில் கொட்டி வச்சுருக்கோம். கொஞ்சமாக தான் நாங்கள் பச்சை மிளகா யூஸ் பண்ணுவோம். இப்போது சாப்பாட்டுக்காக அரிசி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா மீனை வந்து நல்லா சட்டியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மீதி ஏதாவது செதில்கள் இருந்தால் இந்த மாதிரி கோகோனட் ஸ்க்ரேப்பரில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட அருவாமனை இருந்தால் அதில் கூட நீங்கள் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் செதில் அதெல்லாம் நம்ம வாய்க்குள்ளே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிச்சன் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆர்கனைசர்லாம் ரெடி பண்ணதுனால கிச்சன் இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த ப்ராசஸ்லாம் வாங்க பார்க்கலாம். இப்போ புளியை வந்து நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சேன். இப்போ மீன் குழம்புக்காக கொஞ்சமாக வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தாளிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ தேங்காவை தனியாக அரைச்சிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சுட தண்ணியில் ஊற வச்சுருந்த புளியை நல்லா உருண்டை பிடிச்சி புளியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு புளிக்கரைசலை நம்ம இந்த பெரிய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு புளி துண்டு கூட இருக்கக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெறும் புளிக்கரைசல் மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை தண்ணியில் வந்து நீங்கள் புளியை கரைக்காதீங்க, சுட தண்ணியில் கரைச்சா தான் நல்லது. எப்போவுமே மீன் குழம்புக்கு ஹைலைட் வந்து அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் அந்த பேஸ்ட்டும், இந்த நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக புளிக்கரைசலை சேர்க்குறீங்களோ அதுதான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். இப்போ நல்லா புளிக்கரைசல் எடுத்து வச்சாச்சு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்த உடனே கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரண்டியில் கரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கொத்தமல்லி வந்து லாஸ்ட்டாக குழம்பு ரெடியானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது சட்டியை வந்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சாச்சு. நல்லா சட்டி காயணும். சட்டி காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்போட ஹைலைட்லேயே நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குறது தான். இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற ஆயில் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் பாட்டி வீட்டிலேருந்து 2 எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து எங்கள் திருவள்ளூர் மார்க்கெட்டில் தக்காளி வந்து 85 ரூபாய்க்கு விற்கிது.
ஸோ உங்கள் ஊரில் தக்காளி எவ்வளோ விற்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டோட சாறு வந்து அந்த ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பூண்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வெறும் கண்ணாடி பதத்துக்கு மட்டும்தான் வரணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை கீறி போட வேண்டாம், இந்த மாதிரி முழுசாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த விழுதை நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பியூரியை நம்ம இப்போது இந்த சட்டியில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதி வரதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கூட இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ண தேவையில்லை, உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வேகணும், அதனால் நல்லா கொதி வர வரைக்கும் மீனை சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம மீனை சேர்த்து மீனும் நல்லா வெந்தாச்சு. இப்போது சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அது கூடவே கொத்தமல்லி தலையை போட்டு நாங்கள் இறக்கிட்டோம். இப்போது சாப்பாடு ரெடி ஆயாச்சு. நீங்கள் மீன் குழம்போட சின்ன வெங்காயம் தனியாக கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மீன் குழம்போட எந்த விதமான காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட நிசி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.